ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு மெல்பர்ன் சிபிடியில் இருக்கக்கூடிய காலின்ஸ் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம். ஸோ போயிட்டு திருப்பி எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படி வரேன் அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு வரணும்னு இருக்கவங்க, இல்லை மெல்பர்னை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலின்ஸ் ஸ்ட்ரீட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் அண்ட் லக்ஸூரியஸ் ஸ்ட்ரீட் இன் மெல்பர்ன். ஸோ இந்த காலின்ஸ் ஸ்ட்ரீட்டை மெல்பர்ன் சிபிடியோடைய ஹார்மோன் ஃபார் இட்ஸ் பிஸ்னஸ், ஃபேஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி. காலின்ஸ் ஸ்ட்ரீட்டோடைய ஈஸ்டர்ன் எண்டு இருக்கு இல்லைங்களா, அதை பாரிஸ் எண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து யூரோப்பியன் ஸ்டைல் எலிகன்ஸ் இருக்கிற அந்த சைடு. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ஒரு லக்ஸுரி ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த ஹை அண்ட் ஃபேஷன் இருக்குது இல்லைங்களா, லூயி விட்டான், ஷனல், குச்சி, இந்த ஷாப்பிங் எல்லாமே வந்து நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரீட் வந்து ஹிஸ்டாரிக் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டு வித் மாடர்ன் பில்டிங்ஸ். பியூட்டிஃபுல் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸும் இருக்கும், அதே சமயத்தில் மாடர்ன் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸும் இருக்குங்க. ஸோ நம்ம காலின்ஸ் ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா 19th செஞ்சுரியில் கட்டின இந்த பிளாக் ஆர்கேட் அப்படின்ற அந்த ஹிஸ்டாரிக் பிளேஸ் வந்து கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா அது ஒரு ஸ்டன்னிங் 19th செஞ்சுரியுடைய ஷாப்பிங் ஆர்கேட். இந்த ஸ்ட்ரீட்டை வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஹப்புன்னே சொல்லலாங்க. ஏன்னா வந்து மேஜர் பேங்க்ஸு, கார்ப்பரேட் ஆஃபீஸஸ் அப்படின்ற எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ வீக் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாருமே இந்த ஸ்ட்ரீட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமராக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டில் தாங்க ப்ரீமியம் காஃபி ஷாப்பும், அப்புறம் ஹிடன் டைனிங் ஸ்பாட்ஸு, அப்புறம் வந்து ப்ரீமியம் கெஃபேஸு எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஃப்ரீ ட்ராம் ஜோனில் இருக்கிறதுனால நம்ம ட்ராம் எடுத்து, அதாவது வந்து மெல்பர்ன் சதர்ன் கிராஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தவுடனே ஸ்பென்சர் ஸ்ட்ரீட்லேருந்து கிராஸ் பண்ணி காலின்ஸ் ஸ்ட்ரீட்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ராம் எடுத்து நம்ம இந்த ஸ்ட்ரீட்டை ஈஸியாக சுற்றி பார்க்க முடியும். ரெஜெண்ட் அப்படின்ற ஒரு சினிமா தேட்டர் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த யூரோப்பியன் எலிகன்ஸ் ஸ்டைல் இருக்கக்கூடிய அந்த பாரிஸ் எண்டு இருக்குது இல்லைங்களா, அது ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான செம்ம பிளேஸு. ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்குள்ளே நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னா அங்கே போய் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் டைமில் இந்த தெருவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா லைக் மேஜிக்கல் ஃபெஸ்டிவ் சீசனை வந்து நீங்கள் இந்த தெருவில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு டெக்கரேஷன் வந்து அழகாக இருக்கும். ஸோ நைட் வெர்சஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே டைமில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வரவங்கன்னு சொல்லிட்டு. அதே வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும். ரொம்ப வந்து அந்த காம் வைபை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃபெட் ஸ்கொயர் போகணும் அடுத்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நடந்தே போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஃபெடரேஷன் ஸ்கொயர்.
இப்போ நான் காலின் ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு வந்துட்டேங்க. இப்போ நான் க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் இருக்க ஸ்பென்சர் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சதர்ன் கிராஸ் ஸ்டேஷனில் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற ட்ரெயினை எடுக்கணும். அது வந்து வி லைனுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அது வந்து ரீஜினல் விக்டோரியாவுக்கு போகக்கூடிய ட்ரெயின்ஸு. ஸோ சிட்டிக்குள்ளே போகிற ட்ரெயின்ஸுக்கு பேர் வந்து மெட்ரோ ட்ரெயின். ஸோ நான் வந்து இப்போ வந்து ரீஜினல் ட்ரெயின் வி லைன் வந்து எடுத்து நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். ஸோ எங்கள் வீடு இருக்கிற ஏரியாவுக்கும் நான் இறங்க போகிற ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பப்ளிக் சர்வீஸ் வந்து எதுவும் இல்லை. அதாவது ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவும் இல்லை. அதனால் கவர்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு ஃப்ளெக்ஸி ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 99% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்கவுங்க காரில் போயிடுவாங்க. ஸோ மீதி இருக்க இந்த 1-2 பேருக்காக தான் இந்த பஸ்ஸு. ஸோ இந்த பஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறவங்கள கூப்பிட்டுட்டு போய் நம்ம ஏரியாவில் அவங்கவுங்க வீட்டு தெரு வாசலில் போய் விட்டுடும். இந்த பஸ்ஸை புக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப் நம்ம வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து புக்கிங் ரைடு வந்து நம்ம புக் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ நம்ம ட்ரெயின்லேருந்து எந்த டைமில் இறங்க போகிறோமோ அந்த டைமு வந்து எக்ஸாக்டாக இருக்கும். இப்போ 7:53க்கு நான் இறங்க போகிறேன் அப்படின்னா ட்ரெயின் கட்டாயம் 7:53க்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடும். ஸோ அந்த டைமும் இந்த ஃப்ளெக்ஸி ரேட்டில் இருக்கக்கூடிய அந்த டைமையும் மேட்ச் பண்ணி நம்ம ஒரு ரைடு ஒன்று புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பஸ் வந்து நமக்காக வெயிட் பண்ணும். ஸோ நம்மளை மாதிரி இன்னும் பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம ட்ரெயினில் வந்து இறங்குறவங்க நம்ம ஏரியாவுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த பஸ்ஸு கொண்டு போய் நம்ம ஏரியாவில் நம்ம அது ஒரு தெருவுலையும் நம்ம எங்கே இறங்கணும்னு சொல்லி நம்ம புக் பண்ணியிருக்கோமோ, அதாவது ஆக்சுவலாகவே நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்து தான் நம்ம புக் பண்ணுவோம். ஸோ அது நியரஸ்ட்டாக நம்ம தெரு முனையிலையோ இல்லை நம்ம முடிஞ்சால் நம்ம வீட்டு வாசப்படியிலையோ நம்மளை இறக்கி விட்டுடும். ஸோ நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா போதுங்க. டிரைவர் வந்து சைடில் இருக்க பேயில் வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் டிரைவர் வந்து கட்டாயம் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பஸ்ஸுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.